இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? ஹாய், மோஸ்ட் வாண்டட் வீடியோ. இது எப்போ தான் போட போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம என்னென்ன ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் ப்ரீ ஆர்டர் தான் நான் புக் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு நிறைய ஆர்டர் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஃபஸ்ட்டு 50 ஆர்டருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நான் சொன்னதும் கடகடான்னு நிறைய பேர் என்னை நம்பி அவ்வளோ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. டிமார்ட் கண்டெய்னரில் கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகான ஒரு கண்டெய்னரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 50 ஆர்டர் போயிடுச்சு. அந்த 50 ஆர்டர் ஃபஸ்ட்டு பேட்சில் நீங்கள் ரிசீவ் பண்ணுற நீங்கள் இந்த டிமார்ட் கண்டெய்னர் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சில் இருந்தீங்களா செகண்ட் பேட்சில் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 50 ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ராடக்ட் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், எப்போ தான் வீடியோ போட போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? இன்றைக்கி தான் அந்த வீடியோ போட போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நான் ப்ராடக்ட் ஷோ பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் யூடியூப்பில். இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? ப்ராடக்ட்ஸ் நேம் நான் சொல்கிறேன். ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பேக், க்ளோவிங் பேக், ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின், டார்க் ஸ்பாட், பிம்பிள் ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க்ஸ், ஸ்மால் பம்ப்ஸ், கிளியர் ஸ்கின் பேக். ரெட் ஆயில் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க, எனக்கு ரெட் ஆயில் ஓகேவா க்ரீன் ஆயில் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் ஆயில் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்காக, ஹேர் ரீக்ரோத்துக்காக உங்களோட ஹேரை செம்ம சாஃப்டாக ஆக்கி தரும். டே 1லேருந்தே உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். க்ரீன் ஆயில் யாருக்கலாம்னா டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது, இல்லை இச்சிங் இருக்குது, சம்திங் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் ஆயில் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெட் ஆயில், அதாவது க்ரீன் ஆயிலும் ரெட் ஆயிலும் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு சூப்பரான ஹேர் ஆயில். ரெண்டையுமே நான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் ஆயில் போய்க்கோங்க. ஆனால் க்ரீன் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. ரெட் ஆயிலும் க்ரீன் ஆயிலும் ஒன் டைம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். நான் எப்போதுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஃபேவரட் நிறைய பேரோட ஃபேவரட் பாத் பவுடர். இது எல்லா ஏஜுமே எல்லா ஸ்கின் டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த பாத் பவுடர் இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அது எதோடு மிக்ஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். பாக்ஸில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காய்ச்சின பாலோட பாத் பவுடர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னே இல்லாமல் சூப்பராக யோசிக்க முடியாத அளவுக்கு ரிச் இன்க்ரீடியன்ட் பாத் பவுடரில் இருக்குது. ஆயிலி ஸ்கின் பவுடர். இது ஏன் ஆயிலி ஸ்கின் நான் சொல்கிறேன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், பிம்பிள்ஸாக இருக்கட்டும், பிளாக் ஸ்பாட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஸ்கின்னை கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்மால் பம்ப்ஸ் கூட இதில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது பார்த்து பண்ணதுங்க. புதினாவும் துளசியும் சேர்ந்தது தான் இது. வீட்டிலேயே புதினாவை சன் ட்ரை பண்ணி, அதே மாதிரி துளசியும் சன் ட்ரை பண்ணி ஈக்குவல் அளவுக்கு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இந்த ஒரு ஆயிலி ஸ்கின் பவுடர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோனை இதை இம்ப்ரூவ் பண்ணும், பிரைட்னிங் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு மஸ்ட் ட்ரை பேக் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். அடுத்து பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். ஆக்சுவலாக இதையே நான் ஃபேஷியல் பவுடர்னு சொல்கிறேன்னா, இதை நான் யூஸ் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சிங்கிள் பேக் மட்டும் கிடையாது. இதை நீங்கள் ஃபேஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபேஷியலாகவும் போட்டுக்கலாம். 3 days ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் பண்ணணுன்னா யாருக்காக இருந்தாலும் கஷ்டம்தான். அந்தளவுக்கு ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ்லாம் பெருசாக யாருமே பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஒரு பேக் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வச்சே 3 daysக்கு ஒன்ஸ் சூப்பராக ஃபேஷியல் வித் பேக் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்கும். செம்ம கிளாஸியாக க்ளோவாக உங்களோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃபேஷியலோட ஒரு பிரைட்னிங் தேவை அப்படின்னா இது கையில் எப்போதுமே வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணுற, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலி இந்த க்ளோவிங் ப்ராடக்டை ஏஜிங் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் செம்ம ட்ரை ஸ்கின்னா இந்த க்ளோவிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணி கொடுத்து செம்ம சாஃப்டாக உங்களோட ஸ்கின் டல்லாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுத்து பார்க்க பேபி ஸ்கின் மாதிரி வச்சுக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக்கை ஆட் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணுவேன். ஏதாவது ஒரு பேக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு இந்த பேக் செட் ஆகும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லா பேக்குமே எல்லாருமே ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 1 by 1 கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட பிராண்ட் நேம் வந்து கமலி நேச்சுரல்ஸ். கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். எந்தெந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் பேக் வந்து செட் ஆகும், யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து என் கையால் நானே பண்ணது தான். க்ரீன் ஆயில், ரெட் ஆயில் இது ரெண்டுமே ஆர்கானிக் ஷாப்பில் 100% பியூராக ரிச்சாக இருக்க கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் எல்லாமே ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கி எனக்காக எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் உங்களுக்காகவும் பார்த்து பண்ணியிருக்கேன். நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் அடுத்தடுத்து என்கிட்ட கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். என்ன ஃபேஸ் பேக் வந்து போட்டு காட்டலாம் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன ஃபேஸ் பேக் வந்து போட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் க்ளோவிங் ஃபேஸ் பேக் வந்து போட்டு காட்டுறேன். இந்த ஒரு ரிச்சான க்ளோவிங் ஃபேஸ் பேக்கை நீங்கள் வந்து பாயில்டு மில்க்கு, கோகோனட் மில்க்கு இல்லைன்னா